அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 16,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக விரைவில் முடிவெடுத்து எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்க வெளியிட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். அரசு பள்ளிகளில் தையல், இசை, ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 16,500 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அப்போது மாதம் 5,000 ரூபாய் என்ற ஊதிய விகிதத்தில் நியமனம் செய்யப்பட்டு பிறகு 2,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. தற்போது 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாதம் 7,000 ரூபாய் என்ற அளவில் அவர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதும் மற்ற ஆசிரியர்களைப் போல் தங்களுக்கும் பொது பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்பதும் அவர்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு போராட்டங்களையும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இது சம்பந்தமாக முதல்வர் தனிப்பிரிவு அலுவலகத்திற்கும் முதல்வர் அலுவலகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து அந்த ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் சமீபத்தில் நடந்த சட்டசபையிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்தது. இந்த நிலையில் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து ஒரு அழுத்தம் வந்து கொண்டே இருப்பதால் இந்த விவகாரத்தில் ஆசிரியர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பது குறித்து ஒரு ஆலோசனை வழங்குமாறு தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக அனைவருக்கும் கல்வி திட்ட இயக்குநரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே மிக விரைவில் இந்த விவகாரத்தில் அதாவது அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களைப் போல் பொது பணியிட கலந்தாய்வு மாறுதல் வழங்குவதற்கு அனுமதிக்கப்படுமா அல்லது அவர்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு விவரங்களை தமிழக அரசிடம் இந்த துறை கேட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. எனவே இந்த பிரச்சனை மிக விரைவில், அதாவது அடுத்த சட்டசபை கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்பாக இந்த விவகாரத்தில் ஒரு உரிய முடிவு எடுக்கப்பட்டு அப்போது சட்டசபை கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் சங்கரன்.